அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அதுவும் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டில் வீட்லேயே சூப்பராக ஈஸியாக எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்காக இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு எலும்பு இல்லாத சிக்கனை கேட்டு வாங்கிக்கிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை நம்ம மேரினேஷன் பண்ணிடலாம். நான் இதில் என்ன ஆட் பண்ணுறேன்னா, முட்டை ஒன்று ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு. இது கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லை நார்மல் சில்லி பவுட்ரு போட்டுக்குங்க. கூடவே ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு போடுறேன், மிளகுத்தூள். ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் டு 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1 ஹவராக இதை ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூடான எண்ணெயில் இது ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம சிக்கன் 65லாம் ஃப்ரை பண்ணுவோம்ல, சேம் மெத்தட் தான். அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான் போடல. இஞ்சி பூண்டை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது இந்த ரெசிபியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வதங்கின உடனே ஒரு பெரிய வெங்காயம் ப்ளஸ் ஒரு பெரிய கேப்சிகமில் பாதி போட்டிருக்கேன். வெங்காயத்தையும் கேப்சிகமும் ஒரே டைமில் போட்டுக்கலாம். கேப்சிகம் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓவராக வதங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கண்ணாடி மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வதங்கினா போதும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போடுறேன். இந்த சாஸ் போடும்போது நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, சிக்கன் மஞ்சூரியன், அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இந்த சாஸை வந்து இதில் ஆட் பண்ணி இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் கிரேவி வேணும்னு நீங்கள் நினச்சா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை 1 கப் அளவுக்கு தண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இல்லை வேண்டாம், ட்ரையாக வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கார்ன்ஃப்ளவர் அந்த வாட்டர் தேவையில்லை. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது ஜஸ்ட்டு கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த சிக்கன், அந்த சாஸ் எல்லாம் நல்லா கோட்டாகி இப்போ நம்ம சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கீ ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வெறும் ஸ்டார்டராக கூட சாப்பிட்லாம். இதுக்கு மேலே சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிட்னா ஹோட்டலுக்கு போகணுன்னா இல்லை, ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்லேயே சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் டைம் சிக்கன் வாங்கினா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.